குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு இந்த ஒரு ரெசிபி ரொம்பவே நல்லதுங்க. தினமும் ஒரு லட்டு எடுத்துக்கிட்டால் போதும், உங்கள் உடம்புக்கு ஒரு நல்ல புத்துணர்வு கொடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை உளுந்து வச்சு ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த லட்டு ரொம்பவே சத்தானது. ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்களுக்கு இந்த லட்டு ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க, நல்ல புத்துணர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு லட்டு. ஸோ இந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்டு ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. இந்த வேர்க்கடலை 300 கிராம் அளவு இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இது நல்லா செவந்து வரணுங்க. தோல் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுக்கணும். இது 5லேருந்து 6 நிமிஷம் வறுத்தா போதுங்க, நல்லா வறுபட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்ல ஒரு ரெட் கலரில் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. உளுந்து எடுத்து இதையும் அதே மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. அந்த கலர் நல்லா மாறணும். இதுவும் ரெட் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வறுத்தா போதுங்க, நல்லா கலர் மாறிடும். உளுந்து நீங்கள் எடுத்து வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கழுவி காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நீங்கள் இதை வறுக்கலாம். அப்படி இல்லைன்னா துணியில் நல்லா ஈர துணியில் துடைச்சிட்டு இதை நீங்கள் வறுத்துக்கலாம். ஏன்னா அது தூசு மண் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இதுவும் நல்லா செவந்து வரணும். உளுந்து சேர்த்துக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நம்ம எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகும். ஸோ முதுகுத்தண்டு எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறவங்க உளுந்து அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இந்த உளுந்தும் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு மாறினா போதுங்க, நல்லா மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த உளுந்தையும் நம்ம இன்னொரு தட்டில் தனியாக போட்டு ஆற வச்சுக்கலாங்க. உளுந்தும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கூடாது, ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும். முதல்ல உளுந்து அரைக்கிறதுனால இது தனியாக தான் நம்ம எடுத்து வைக்கணும். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாங்க. இந்த வெள்ளை எள்ளு நமக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கருப்பு எள்ளும் சேர்க்கலாம், வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. எள்ளு கலர் மாறும்போதே உங்களுக்கு நல்ல மணம் வரும், அதிலே தெரிஞ்சிடும் நல்லா வறுபட்டுருச்சின்னு. இதுவும் நல்லா ரெட் கலரில் வந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எள்ளையும் வேறு இன்னொரு தட்டோடு மாற்றிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக தாங்க எடுத்து வைக்கணும், ஒன்றா எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மற்ற பொருள் எல்லாமே நம்ம அரைப்போம், ஒன்று ஒன்றா தனித்தனியாக அரைப்போம். எள்ளை மட்டும் அரைக்காமல் அப்படியே சேர்ப்போம். அதனால தான் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ உளுந்து நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இந்த ஆறின உளுந்தை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைக்கணுங்க. நான் வறுத்து வச்ச எல்லா உளுந்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இது கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. பெரிய ஏலக்காய்ன்றதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். குட்டி ஏலக்காய்னா 5 சேர்க்கலாம். ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது நல்லா மணமாக இருக்கும், அதனால் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா பவுட்ராக ஆயிடணுங்க, கொஞ்சம் கூட ரவை ரவையாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக மையாக வந்துடணும், அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது, அது தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட ரவை ரவையாக இல்லை, நல்லா பவுடராக இருக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்ததாக இதில் நம்ம இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை 2 கப் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். தனித்தனி வெல்லம் வேணால் வெல்லம், கருப்பட்டி வேணால் கருப்பட்டி அப்படி சேர்த்துக்கலாம். நான் வெல்லமும் கருப்பட்டியும் சேர்த்து செய்கிறேங்க. இந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், வெல்லமும் கருப்பட்டியும் சேர்த்து அரைக்கும் போது. இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதுவும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுவும் நமக்கு அந்த வெல்லம் கருப்பட்டி சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே அந்த தண்ணியெல்லாம் நீரெல்லாம் விடாது. ஏன்னா நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, உளுந்து நீர் சத்து கிடையாது, அதனால் இது பவுடராக தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம இது கூட
வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துக்கலாங்க. கடலை சேர்க்கும்போது நம்ம தோலெல்லாம் எடுத்துடணும், தோலோடு போடக்கூடாது. கையில் இந்த மாதிரி நசுக்கி விட்டு தேய்ச்சி விட்டு நம்ம ஒரு சொலகுல போட்டு புடச்சி எடுத்தாலே இந்த மாதிரி நல்லா வந்துடுங்க, தோலெல்லாம் நல்லா போயிடும். இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச வெல்லம் உளுந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிடலாங்க. அரைக்கும்போது ஒரே ஸ்பீடில் அரைக்காமல் பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம உளுந்து அரைக்கும்போது வெல்லம் அரைக்கும் போதும் பவுடராக இருந்துச்சுல்ல, வேர்க்கடலை அரைக்கும் போது அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா வேர்க்கடலையில் எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம அரைக்கும் போது அந்த மாதிரி கட்டி சேரும். இப்போ இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் உள்ளே வந்து எந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்குதுன்னு. நம்ம உளுந்து மட்டும் அரைக்கும் போது இந்த அளவுக்கு கட்டிப்பதம் வராது. ஏன்னா அதில் வந்து எண்ணெய் பசை கிடையாது, வேர்க்கடலையில் எண்ணெய் பசை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் தட்டியாச்சு. இது கூடவே நம்ம அடுத்ததாக வறுத்து வச்ச எள் இருக்குது இல்லைங்களா, இந்த எள்ளையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எள் வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான், ஏன்னா நம்ம ஏற்கனவே உளுந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, உளுந்து அப்புறம் இந்த வேர்க்கடலை எள் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கும்போது உருண்டை வந்து அந்த அளவு கட்டியாக இருக்காது, உருண்டை பிடிக்க வரும். பட் ஆனால் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது அந்த உருண்டை வந்து உதிர்ந்துடும். இது உதிராமல் அப்படியே இருக்கணும்னா நம்ம இது கூட நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் அப்படியே சேர்க்காம சூடு பண்ணி உருக்கி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த நெய் வந்து ரொம்ப சூடாகணும் கொதிக்கணும்னு அப்படியெல்லாம் இல்லை, நல்லா உருகுனா போதும். இந்த அளவுக்கு உருகி வந்துச்சுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச வேர்க்கடலை உளுந்து கூட இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உடனே அப்படியே கை வச்சிடாதீங்க, ஏன்னா நெய் வந்து சூடாக இருக்கும். அதனால் ஒரு கரண்டியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அது எல்லா பக்கமும் அந்த நெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த நெய் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா ஈவனாக கலந்து வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த நெய் கலந்த உடனே நமக்கு இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே வரும். ஏன்னா உருண்டை வந்து உடையாமல் அப்படியே வருங்க. நெய் சேர்க்கவும் நல்ல மணமாக இருக்குதுங்க. அந்த வேர்க்கடலை நம்ம வறுத்த மணம், உளுந்து, ஏலக்காய் போட்டது எல்லாமே சேர்த்து மணம் வந்து அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், பிடிக்கவும் இந்த லட்டு உருண்டை பிடிக்கவும் அவ்வளோ நல்லா வருதுங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா உருண்டை பிடிங்க. உருண்டை பிடிக்கும்போது நல்லா அமுக்கி பிடிங்க. அமுக்கி பிடிச்சாதான் அது அப்படியே நல்லா நிற்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. உருண்டை கொஞ்சம் கூட உடையாமல் அந்த விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதே மாதிரியே இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த வேர்க்கடலை உளுந்து லட்டு ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு மொத்தமாக உங்களுக்கு காட்டுறேன் இது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குதுன்னு. பாருங்கள், எல்லா மாவையும் லட்டு பிடிச்சாச்சு. இது வந்து சாப்பிடும்போது நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம் இல்லையா, எள்ளு முழுசாக போட்டிருக்கோம், அது வந்து கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த லட்டுவை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஏன்னா நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை, எல்லாமே வறுத்து தான் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் இதை தாராளமாக 2 வாரம் வரைக்கும் கூட வச்சுருந்து நீங்கள் சாப்பிட்லாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும், கெட்டே போகாது. வேர்க்கடலை உளுந்து ரெடிங்க. இப்போ இதை நம்ம எடுத்து பிரித்து பார்த்துடலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா தொட்ட உடனே நல்லா சாஃப்டாக வருதுங்க. பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க எப்படி இருக்குதுன்னு. ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க, ரொம்பவே சூப்பராக வந்திருக்குதுங்க. டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்குது. இந்த வேர்க்கடலை உளுந்து லட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு எப்படி இது டேஸ்ட் வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க. பாய்.